இந்த காலகட்டம்ங்கிறது முதல் 2.5 வருஷம் உங்களுக்கு விரய சனியா உள்ள வரார். அப்படிங்கும் போத மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ரீதியான உபாதைகள், மருத்துவ செலவுகள், அதுக்கப்புறம் வாகன செலவுகள், அப்புறம் வீட்டுல இந்த சின்ன சின்ன திருட்டு பயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், இந்த மாதிரி வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் என்ன இந்த 2.5 வருஷ காலகட்டமும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உயரதிகாரிகள் சொன்ன வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசாமல் அப்படியே அமைதியா போறதுங்கிறது தான் இந்த காலகட்டத்துல நல்ல விஷயம். ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உத்தியோகத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கோம், பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜாயிண்ட் வெஞ்சர்ல பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரீதியான பிசினஸ் பண்ணினாலும் இதை அடுத்த ஸ்டெச்சுக்கு மூவ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்துல இப்ப என்ன பிசினஸ் இருக்கோ அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. புதுசா இந்த தொழிலை நான் விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 4 கோடியை உள்ள கொண்டு வரேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல பண்ணாதீங்க. ஏன்னா முதல் 2.5 வருஷம்ங்கிறது அந்த விரய சனியோட காலகட்டம். அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா, கணவன் மனைவி அவங்க உறவுகள்ல இந்த மாதிரி காலகட்டம், இந்த மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சில பேர் ஃபேமிலியை விட்டு வெளியில போகக்கூடிய நிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆனா என்ன இதுக்கெல்லாம் மெயினான விஷயம் அப்படின்னா, நம்ம பேச்சுவார்த்தையை வளர்க்காம நம்ம விட்டு கொடுத்து போறக்கூடிய தன்மையில நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நம்ம தப்பிச்சு வெளியில வந்துடலாம்.